நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய பதம் ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம் 38வது பதம். சுகதுக்கே சமயே கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ ததோ யுத்யாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவற்றை கருதாது போர் ஒரு கடமை என கருதி போர் புரிவாயாக. அவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைவுகளை அடைய மாட்டாய். பொருளுரை. தற்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் போரை ஒரு கடமையாக எண்ணி போர் புரிய வேண்டும் என நேரடியாக கூறுகிறார். ஏனெனில் கிருஷ்ணர் இப்போரினை விரும்புகிறார். கிருஷ்ண உணர்வின் செயல்களில் இன்பம் துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவை கருதில் கொள்ளப்படுவதில்லை. அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்பட வேண்டும் என்பது உன்னத உணர்வாகும். எனவே பௌதிக செயல்களின் விளைவுகள் இங்கு இல்லை. சத்வகுணத்திலோ ரஜோகுணத்திலோ ஒருவன் தனது புலன் உணர்ச்சிக்காக செயல்பட்டால் அல்லது நல்ல அல்லது தீய வினைகளுக்கு உட்பட்டே ஆக வேண்டும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவன் அதன்பின் சாதாரண செயலின் நியதிப்படி யாருக்கும் கடன்பட்டவனாகவோ கடமைப்பட்டவனாகவோ இருப்பதில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் கீழ்கண்டவாறு கூறப்படுகிறது. தேவரிஷி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் நா கிங்கரோ நாயம் ருணீச்ச ராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹிருத்ய கர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு முகுந்தனான கிருஷ்ணரிடம் எவனொருவன் முழுமையாக சரணடைகின்றானோ அவன் தேவர்கள், முனிவர்கள், பொதுமக்கள், உறவினர், மனித சமுதாயம், முன்னோர் என எவருக்குமே கடன்பட்டவனோ ஆக மாட்டான். இந்த மறைமுக குறிப்பே கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு இப்பதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் பதங்களில் இது மிக தெளிவாக விளக்கப்படும். இன்றைய பதத்தில் பார்க்குறதுக்கு முன்ன நம்ம இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்துப்போம். கிருஷ்ணர் உபதேசம் பேச ஆரம்பித்தார். ஒரு 17-18 பதம் நாம் இந்த உடல் அல்ல, ஆத்மா அந்த ஒரு சப்ஜெக்டை ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கார். அதை சொன்னது பிறகு 31வது பதத்திலேருந்து 37வது பதம் வரையும் அவர் இந்த போர் புரிவதால் சத்திரியன் என்ற முறையில் உனக்கென்று உரிய கடமையை பற்றி கருதும் போது தர்மத்தின் கொள்கைக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமை உனக்கில்லை, எனவே தயங்க தேவையில்லை. இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன லாபம், ஒரு க்ஷத்திரிய தர்மத்தை பண்ணாமல் போரை விட்டு போகிறதுனால என்ன தூற்றுதல், அதாவது இகழ்ச்சி கிடைக்கும், இதெல்லாம் பற்றி கிருஷ்ணர் தெளிவாக சொல்லிவிட்டு இன்றைய பதத்தில் டைரெக்டாக சொல்கிறார். இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி இவற்றை கருதக்கூடாது. போர் ஒரு கடமை, க்ஷத்திரிய தர்மம், அந்த ஒரு பொருட்டுக்காக போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்கிறார். இந்த தர்மத்தை பண்ணுறதுனால, இந்த கடமையை பண்ணுறதுனால நம்ம பாவ விளைவுகளிலேருந்து நமக்கு அண்டாது. அதுதான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ இந்த பதத்துலேருந்து நம்ம கடமைன்னா என்ன, கர்மம்னா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா செயல்கள் தான். ரெண்டுமே செயல். கடமை பண்ணுறதும் ஒரு செயல் தான், கர்மம்ன்றதும் ஒரு செயல் தான். ஸோ என்ன வித்தியாசம், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே பகவத்கீதையினுடைய உபதேசங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று முக்கியம். கிருஷ்ணர் 12வது பதத்திலிருந்து 30வது பதத்தில் வரையும் ரொம்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் இந்த உடல் அல்ல, நாம் ஆத்மான்னு சொல்லியிருக்காரு. நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல, சரீரம் அல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த ஒரு எந்த ஒரு கிருஷ்ணருடைய உபதேசங்களாக இருக்கட்டும், கருத்துக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது தெரியாமல் நான் இந்த உடல்
என்கின்ற ஒரு அடையாளத்தால் நம்ம வந்து இதை படித்தோம்னா எல்லாமே நமக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஒரு எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது, நம்ம பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியாது. உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உடல் வந்து அழியிறது, ஆத்மா அழியாதது. நம்ம அழிய மாட்டோம், நமக்கு அழிவு கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, இந்த உடல் தான் அழிஞ்சு போகும். அதான் வந்து எந்த ஜீவராசியாக இருக்கட்டும், அது வந்து மனித பிறவியாக இருக்கட்டும், இல்லை வந்து மிருக பிறவியாக இருக்கட்டும், இல்லை மீன்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பிறப்புன்னு ஒன்று இருக்குது, இறப்புன்னு ஒன்று இருக்குது. அதான் நம்ம சொல்லுவோம், யாராவது நம்ம வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வந்து நம்மளுடைய உறவினர்களோ இறந்துட்டாங்கன்னா எல்லாம் வருவாங்க, மகளிர்லாம் வருவாங்க, பெண்கள்லாம் வருவாங்க, வந்துட்டு அழுதுட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆடவர்கள்லாம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களும் பேசுவாங்க. பேசும்போது ஒரே ஒரு கருத்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நல்லா இருந்தாங்க, சடனாக போயிட்டாங்கன்னு சொல்கிறவங்கள, யார் போனது, எங்கே போனாங்க, எதுக்காக போனாங்க? அந்த உடல் அங்கே தானே இருக்குது, எல்லாம் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, அந்த உடல் அங்கே தான் இருக்குது. அப்போ யார் போயிட்டாங்களே சொல்லிட்டு இருக்கோம், யார் போனது? அந்த ஒரு அங்கே அந்த ஒரு வஸ்து இல்லை, அதனால தான் வந்து அது வந்து சடலம் சொல்கிறோம், அது வந்து பிணம் சொல்கிறோம். ஒரு நாளைக்கு முன்னே ஏதோ ஒன்று அந்த உடலுக்குள்ளே இருந்தது, அதான் தான் நம்ம வந்து பேரை சொல்லி கூப்பிடுவோம். இப்போ வந்து அதே பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம், அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், சடலம், பிணம். ஏன்னா வந்து அந்த உடலுக்கு வந்து வேல்யூ இல்லை. அதே மாதிரி சப்போஸ் நம்ம வேறு வெளிநாட்டில் யாருனா இருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம், அதை பதப்படுத்தி வைப்போம், அதுக்கு அழுகி போடக்கூடாது, கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதனுடைய தன்மையை பாருங்கள், அது வந்து அந்த உடலுக்கு வந்து வேல்யூவே இல்லை. அது வந்து என்னாகும், மண்ணாக போயிடும், இல்லை சாம்பல் ஆகிடும், அவ்வளோதான். இந்த உடலுக்கு வந்து வேல்யூவே இல்லை. உள்ள ஒன்று இருக்குது, அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் கேட்குறீங்க. காரணம் வந்து உள்ளே இருக்கிறதுனால தான் உணர்ச்சி இருக்குது. உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நம்மளாம் பேச முடியுது, கேட்க முடியுது, சுவைக்க முடியுது, நுகர முடியுது. ஏதாவது வந்து சென்சஸ் இருக்குன்னா, ஒரு டச் பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம உணர முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது. அது யாருன்னா நான் யார், ஆத்மா நான் அடையாளப்படுத்திக்கிட்டேன்னா இந்த பகவத்கீதையை வந்து படிக்கும்போதோ கேட்கும்போதோ ஒரு உன்னதமான ஒரு புரிதல் வரும். அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சிக்காம நான் இந்த உடல் என்ற அடையாளத்தினால நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கணுமா, இல்லை வந்து இருந்தோம்னா நம்ம வந்து பகவத்கீதை படித்தோம்னா படித்து தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, இதை நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து உபதேசம் ஸ்டார்ட் பண்ணும்போது முத ஸ்டார்ட் பண்ணுறதே நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, அந்த ஒரு உபதேசத்துக்கு தான் சொல்கிறார். அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருடைய ஆசை என்ன இருக்குது, எல்லாருக்கும் ஆசை, எந்த ஒரு ஜீவராசினா இருக்கட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மனித பிறவியாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற பிறவிகளாக இருக்கட்டும், நம்ம வாழ்கிறது ஒரே ஒரு மெயின் ஒரு குறிக்கோள் என்னென்னா சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவோட ஸ்வரூபம் வந்து ஆனந்தமயோ அபியாசாத், ஆனந்தமாக இருக்கிறது, எப்பவுமே ஆனந்தமாக இருக்கணும். எப்படியெல்லாம் ஆனந்தமாக இருக்கலாம், அது வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் ஒரு நிலையாக இருக்கணும். நம்ம வந்து பர்மனெண்ட் ஒரு நிரந்தரமான ஒரு பங்களா, நிரந்தரமான ஒரு காரு, நிரந்தரமான ஒரு இடம், நமக்காக ஒரு எல்லாமே சொந்தமாக இருந்ததுன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். வாடகையில் இருந்தோம்னா எப்போ வந்து புது வீடு கட்டுவோம், புதுசாக நமக்குன்னு ஒன்று எப்போ இருக்கும். ஏன்னா நமக்கு அப்படின்னா அது பர்மனெண்ட் நிரந்தரமாக நமக்காக இருக்கணும். ஏன்னா ஆத்மாவோட அது அதனுடைய ஸ்வபாவம், அது ஸ்வரூபம், அது சத்துன்றது வந்து வாழ்வியல் ஆதாரம், எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி சொல்லுவோம். அப்புறம் சித்து, ஞானம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா அறியாமை, இக்னரன்ஸ். ஸோ அதை வந்து எப்படி வர்றதா அதை வந்து நம்ம பார்ப்போம். அதுதான் பகவத்கீதையினுடைய முக்கியமான ஒரு நோக்கமே வந்து கிருஷ்ணர் வந்து கொடுத்தது காரணம்.
இந்த அறியாமையை எப்படி போக்கிட்டு நம்மளை வந்து ஞானத்தை கொண்டு வர்றது, அதுக்காக தான் இந்த பகவத்கீதை இருக்கிறது. நம்ம அதெல்லாம் தெரியாமல் பகவத்கீதை ஒரு சிலர் சொல்லுவோம் படிக்கக்கூடாது இந்த வயசில், அது வந்து வயசானதான் படிக்கணும், பகவத்கீதைலாம் துறவிகளுக்கு தான், சம்சாரிகளுக்கு கிடையாது, இந்த மாதிரிலாம் பல வகையான ஒரு கருத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து தவறான கருத்துக்கள். பகவத்கீதை வந்து நம்ம அறியாமையிலிருந்து, நான் இந்த உடல் என்கின்ற அறியாமையிலிருந்து நான் ஆத்மா அந்த ஒரு ஞானத்தை கொண்டு வந்து நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும், நம்ம எதை நோக்கி செயல்படணும், நம்மளுடைய வாழ்க்கையினோட குறிக்கோள் என்ன, இதெல்லாம் கொண்டு சொல்கிறது தான் வந்து பகவத்கீதை. இப்போ வந்து ஆத்மாவுக்கு வந்து சத்து, அதாவது எக்ஸிஸ்டன்ஸு, சித்து அறிவு, அப்புறம் வந்து சந்தோஷம் ஆனந்தம், அதான் சச்சிதானந்தம். நம்மளுடைய ஸ்வரூபம் வந்து சச்சிதானந்தம். பெருமாளுடைய ஸ்வரூபம் வந்து சச்சிதானந்த ரூபம், அதான் ஈஸ்வரா பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். கிருஷ்ணா தான் காரணத்துக்கெல்லாம் காரணம். பகவத்கீதையில் வந்து 5 சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது. ஒன்று நம்ம யார், இன்னொன்று பெருமாள் யார், கடவுள் யார், இன்னொன்று வந்து இயற்கை. இந்த இயற்கை நம்ம சொல்கிறோம், இந்த இயற்கை என்ன, இந்த இயற்கை எப்படி வந்து இயங்குது, அதனுடைய யார் இயக்கிறது, நம்ம எப்படி அந்த இயற்கையினால் சம்பந்தப்பட்டிருக்கோம், இயற்கைக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், அதுக்கு பிறகு வந்து நேரம், காலம் வந்து எப்படி நம்மளை வந்து கட்டுப்படுத்துது, அதே மாதிரி நம்மளுடைய கர்மங்கள் எப்படி இருக்கணும். 2 கர்மம், ஒன்று வந்து இந்த உடலை நான் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன்னா அந்த கர்மங்கள் எப்படி வந்து நம்மளை வந்து துன்பம் இன்பம் அந்த ஒரு சுழற்சியில் கொண்டு போகுது. அதே மாதிரி நம்மளுடைய கர்மங்கள், நம்மளுடைய செயல்கள் வந்து நான் இந்த உடலில் ஆத்மா அப்படின்னு ஒரு படுத்திக்கும் போது எப்படி அதை வந்து நம்மளை வந்து முக்திக்கு கொண்டு போகுது, அதெல்லாம் வந்து பகவத்கீதையில் இருக்குது. 5 சப்ஜெக்ட் மேட்டர். ஒன்று வந்து நம்ம யார், ஜீவாத்மா, அப்புறம் வந்து பரமாத்மா கடவுள், 3வது வந்து இயற்கை. 2 இயற்கை இருக்குது. ஒன்று இந்த ஜட இயற்கை, இன்னொன்று வந்து ஆன்மீக இயற்கை, ஆன்மீக உலகம். நமக்கு வந்து அதை பற்றியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒரு மித் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து பகவத்கீதை கிளியராக சொல்லியிருக்கு. இன்னொன்று வந்து அதை இன்னும் விவரமாக வந்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஒரு பாகவத புராணம் இருக்குது, அதில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கு. 4வது வந்து காலம், 5வது வந்து கர்மம், நம்மளுடைய கர்மங்கள். இதில் வந்து ஜீவா மாற்ற முடியாது, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிலையானது, அழிக்க முடியாது. பரமாத்மா அழிக்க முடியாது. இயற்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவும் வந்து நிரந்தரம். ஏன்னா அது வந்து கிருஷ்ணருடைய சக்தி. பகிரங்க சக்தி இருக்குது, அந்தரங்க சக்தி இருக்குது, 2 இருக்குது. நம்ம இப்போ இந்த பௌதிக உலகத்தில் பார்க்குறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகிரங்க சக்தி, அதுவும் அழிவு கிடையாது அதுக்கும். அதே மாதிரி காலம், நேரம் வந்து கிருஷ்ணருடைய சக்தி, அதுக்கும் அழிவு கிடையாது. கர்மம் இதுதான் வந்து தற்காலிகம். இந்த கர்மத்தை வந்து நம்ம மாற்ற முடியும் இந்த உலகத்தில், இந்த ஜென்மத்தில், இந்த மனித பிறவியில் நம்ம வந்து இந்த கர்மத்தை வந்து மாற்றணும்னா அதான் வித்தியாசம். ஒன்று வந்து இந்த கர்மம்னா என்ன, இன்னொன்று வந்து டியூட்டி, அதாவது நம்மளுடைய கடமை என்ன. இந்த பதத்தில் சொல்லியிருக்குது கர்மம், கடமை. இது 2த்தையும் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னேன். ஒன்றும் கிடையாது. கடமைன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலில் வந்து நான் இருக்கேன் இப்போதைக்கு, எப்படி இந்த உடல்ல இருந்து திருப்பியும் நான் மறுபிறவி எடுக்க மாட்டேன். நான் வந்து ஆன்மீக உலகத்துக்கு பகவான்கிட்ட போயிட்டு, அதான் வைகுண்டத்துக்கு போகணும்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. வைகுண்டத்துக்கு எப்படி போகிறது, எந்த மாதிரியான செயல்கள் பண்ணால் நான் வைகுண்டத்துக்கு போகலாம். இன்னொரு பக்கம் கர்மா என்ன, சப்போஸ் வந்து யாராவது ஒரு கெட்ட பையன், கெட்டவர் சடனாக வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது, இல்லை வந்து ஏதாவது கேன்சரோ ஏதாவது நோய் வந்து இறந்து போயிட்டாங்க, அவன் கர்மா அவ்வளோ பண்ணான், அதுக்கெல்லாம் வந்து பாரு கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நல்ல ஆடம்பரமாக இருக்காங்க, நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்குது, அதுக்கு சொல்லுவோம் நல்ல கர்மம், அவங்கெல்லாம் பண்ணுற நல்ல கர்மங்களுக்கு வந்து அவங்க நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ கர்மன்றது வந்து என்னென்னா இந்த பௌதிக உலகத்தில் இறப்பு பிறப்பு அந்த சுழற்சியிலேயே நம்ம இருக்கணும்
அந்த ஒரு ஆசை இருந்ததுன்னா அதை வந்து அடையாளப்படுத்திக்கிறது, நான் இந்த உடல் அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த சுழற்சியிலே இருக்கணும்னா இந்த மாதிரி கர்மங்கள். அதுவும் வந்து கர்மங்கள்னால் நான் எனக்கு தெரிஞ்ச கர்மம், நான் எனக்கு என்ன தோணுதோ பண்ணக்கூடாது. அது வந்து அதையும் வந்து சாஸ்திரங்களில் இருக்குது. இந்த கர்மங்கள் பண்ணால் நல்லது கிடைக்கும், இந்த கர்மம் பண்ணால் கெட்டது நடக்கும். அறியாமையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அதனால்தான் வந்து பகவத்கீதை, பாகவதம், அதே மாதிரி ஆச்சாரிகளுடைய பக்தர்களுடைய அணுகுமுறை அணுகிட்டு அவங்களுடைய அட்வைஸ் கேட்டுக்கணும். அவங்க கேட்டு அவங்களுடைய அறிவுரையை கேட்டு நம்ம நடந்துக்கிட்டோம்னா இந்த உலகத்துலேயும் சந்தோஷமாக இருக்கலாம். கடமையை பண்ணிவிட்டு நம்ம கிருஷ்ணருடைய உலகம், பெருமாளுடைய உலகம், வைகுண்டத்துக்கு போகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. இது வந்து சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நான் எப்படி படுத்திக்கிறேன், நான் பர்மனெண்ட்டாக சந்தோஷமாக இருக்கணுமா, நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கணுமா, இல்லை தற்காலிகமாக இந்த உலகத்தில் இப்போதைக்கே இருக்கோம், ஏதோ வந்து இந்த உலகத்தை வந்துட்டோம், இந்த லைஃப் பார்த்துக்குவோம், அடுத்த லைஃப் எப்போ வருதோ அப்போ பார்த்துப்போம், அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தில் இருந்தோம்னா அதுக்கும் வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து யாருக்கும் தடை சொல்ல மாட்டார். ஏன்னா வந்து நமக்கு ஒரே ஒரு இது கொடுத்துருக்காரு, என்னென்னா முழு சுதந்திரம் கொடுத்துருக்கார். சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பண்ணது வந்து ஒன்று கர்மம், அது வந்து நல்ல கர்மம் கெட்ட கர்மம்னு சொல்லிட்டு இருக்குது. அது எந்த பேசிஸ்லனா நம்ம வந்து வேதங்களில் சொல்லியிருக்கிற ஒரு சில கோட்பாடுகளை வந்து பின்பற்றணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்ல கர்மம். அதே மாதிரி அந்த வேதங்களில் சொல்லியிருக்கிற கோட்பாடுகளை நம்ம பின்பற்றலைன்னா அது வந்து கெட்ட கர்மம். அதுக்காக நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஜன்ம, ஐஸ்வர்யா, ஸ்ருதா, ஸ்ரீ 4 இருக்குது. நல்ல ஒரு பிறப்பு, நல்ல குடும்பத்தில் பணக்காரராகவோ அந்த மாதிரி இது பண்ணலாம். நல்ல குடும்பத்தில் பிறப்பு, ஜன்ம, ஐஸ்வர்யா, பணக்காரமாக இருக்கிறோம், இல்லை ஒரு சிலர் ஏழையாக இருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்ருதா, எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன், இல்லை வந்து படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறது. ஸ்ரீ, பியூட்டி, அழகாக இருக்கிறது. அப்புறம் வந்து விகாரமாக இருக்கிறது. இதெல்லாம் எது பேஸ் பண்ணினா நம்மளுடைய இந்த ஜென்மத்தில் பண்ணுற கர்மங்கள் அடுத்த ஜென்மத்தில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு விளைவோம். ஒரு சிலர்லாம் வந்து இது பண்ணலாம், எந்த இதில் இருக்குது அதுதான் வந்து வேதங்களில் சொல்லியிருக்கு. வேதங்களில் வந்து பார்க்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேதங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஒருத்தர் எழுதி வைக்கல. இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து தூய பக்தர்கள், பெருமாளுடைய பக்தர்கள், அவங்க எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம பின்பற்றும் போது, ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, இந்த உலகத்தை பற்றி எல்லாம் பார்த்துருக்காங்க, இந்த உலகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும். கர்மம்ன்றது நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். கர்மன்றது வந்து இந்த உலகத்திலேயே நம்ம வந்து இறப்பு பிறப்புன்றதுல சுற்றிக்கிட்டு இந்த என்னது அனுபவிக்கணும், இந்த உலகத்தை எனக்கு என்ன இந்த உடலை வச்சுக்கிட்டு நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் சந்தோஷம் கிடைக்குமா? சந்தோஷம் கிடைக்கும், துக்கம் வரும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதே இன்னொன்று வந்து கடமையை பண்ணிட்டு, கடமைன்றது செயல் தான். ஆனால் வந்து பகவத்கீதையினுடைய கோட்பாடுகள், அதன் உபதேசங்கள் கேட்டு அதைப்படி நடந்து இந்த உடலை விட்ட பிறகு திருப்பியும் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறது வந்து முக்தி அடைகிறது. அதை வந்து நம்ம பண்ணலாம், அதையும் பண்ணலாம். ஜென்ரலாகவே பார்த்தோன்னா நம்ம இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நமக்கு வந்து கர்மமாக இருக்கட்டும், இல்லை வந்து டியூட்டியாக இருக்கட்டும், அதாவது கடமையாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. இதுதான் கடமை, அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு சிலர் சொல்லும் பெற்றோர்களை பார்த்துக்கிறது தான் கடமை, கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தேசத்தை பார்த்துக்கிறது தான் கடமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. அதே மாதிரி இந்த கர்மான்றது வந்து ஒரு எப்படி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க, காம்ப்ளிகேட்டடாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து கோடிங் பண்ணுவாங்க, சாதாரண மனுஷனால் புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த கர்மான்றது வந்து பகவானுடைய இன்ஜினியர்கள் இருக்காங்க. அதாவது யம தர்மராஜா, இந்திரன், சூரியன், சந்திரன், இவங்கெல்லாம் உட்காந்துட்டு கோடிங் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு செயல் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு நமக்கு வந்து எதிர்வினைகள் வரும், இதெல்லாம் வந்து நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லை. காரணம் என்னென்னா நம்ம இந்த உடல் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளுடைய மனோபாவம் இருக்குது.
நம்ம வந்து ஆன்மீகம்னா மொத ஒரு புரிதல் என்ன வேணும்னா, நான் ஆத்மா. அதுதான் முதல் புரிதல். நான் இந்த உடல் கிடையாது, அதுவே கிடையாது நம்ம இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த சூக்ஷ்மமான ஒரு விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? சூக்ஷ்மமான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதான் திருப்பி சொல்கிறேன் நான், நம்ம ஆத்மா, நம்ம இந்த உடல் கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 47வது பதம் கிருஷ்ணர் சொல்கிறாரு, கர்மண்யேவாதிக ஆரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல ஹேதுர்புர் மாதே சங்கோஸ்து அகர்மணி. இதை எல்லாருமே நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்போம், எல்லோரும் கோட் பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில மூவிகளில் கூட, படங்களில் கூட, சினிமாவில் வந்து வந்துட்டுருக்கோம் இது மாதிரிலாம். இது என்னென்னா, நம்மளுடைய உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. என்ன மீனிங்னா, நான் சொன்ன மாதிரி நான் ஆத்மா. சப்போஸ் இந்த உடலை வைத்து ஏதாவது ஒரு வேலை பண்ணுறேன், அந்த வேலையினால் வர பலன் இருக்கு இல்லைங்களா, அதை நான் வந்து நான் தான் பண்ணேன், நான் இப்போ வந்து என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த உடலுக்காக நம்ம வந்து அந்த பலனை வந்து அனுபவிக்கணும்னு நினச்சா அது வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து நம்மளை கட்டுப்படுத்திடும். அதே இந்த பௌதிக உலகத்தில் இருந்து நம்ம விடுபடணும்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா, துறக்கணும். என்னத்தை துறக்கணும்? இந்த பலன்களை நம்ம துறக்கணும். ஏன்னா இந்த பலன்களை துறக்கணும். எதுக்கு பலன்களை துறக்கணும்? ஏன்னா இது நம்ம இது கிடையாது. இந்த உலகத்துக்கு வந்தது காரணமே நம்மளுடைய ஆசை. என்ன ஆசை? அனுபவிக்கணும். பகவான் இல்லாமல் தனியாக நானே ஒரு முதலாளி மாதிரி நான் இருக்கணும், அனுபவிக்கணும். அதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னென்ன போயிட்டுருக்குன்னா, லீடர்ஷிப். நான் லீடராக இருக்கணும். எல்லாருடைய ஆசையும் அதுதான். தலைவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஆசையும் அதுதான் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய அந்த பௌதீக அந்த நோய் அப்படின்னு சொல்லலாம். ஆத்மாவுடைய பௌதிக நோய் என்னென்னா, நான் இந்த உடல் அடையாளப்படுத்திக்கிட்டு நான் வந்து தலைவனாக இருக்கணும். ஆனால் நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன? பகவான் தான் வந்து முதலாளி. நம்ம அவருக்கு சேவை பண்ணுறது தான் நம்மளுடைய ஸ்வபாவம், ஸ்வரூபம். அதை மறந்துட்டு இந்த இந்த பௌதிக உலகத்துக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் தலைவனாக இருக்கணும், எல்லாம் எனக்கு வந்து சேவை செய்யணும், எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அது வந்து பகவானுடைய ஸ்வரூபம். அதை நம்ம எடுத்துக்க பார்க்குறோம். அதனால தான் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ இப்போ என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்லும்போது, நான் உடல் அல்ல, அதே மாதிரி உன்னுடைய கடமை செய். உன்னுடைய கடமை எப்படி இருக்குன்னா, ஒரு வேலையை செய்யும்போது ஒரு பலன்கள் வரும், அந்த பலனை வந்து நீ அனுபவிக்கணும்னு ஆசைப்படாது. அதே மாதிரி அந்த கடமையை வந்து செய்யாமல் இருக்க, நான் என்னுடைய வேலை செய்ய மாட்டேன், அந்த மாதிரி அவாய்டும் பண்ணக்கூடாது. எப்படியும் வந்து அந்த கர்மா வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? செய்யாமல் இருக்கணும். அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா ஆத்மாவுடைய ஒரு ஸ்வரூபம் என்னென்னா செயல்படுதல் வந்து ஆத்மாவுடைய ஒரு குவாலிட்டி, குணாதிசயம் வந்து ஆத்மாவோட ஒரு குணாதிசயம் வந்து செயல்படுதல். செயல்படாமல் ஆத்மா இருக்க முடியாது, ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி நம்ம டே டைமில் வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்போம். சப்போஸ் வந்து ஒரு சிலருக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? ஏதாவது சிந்திச்சுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து 3 வகையாக இது பண்ணுவோம். ஒன்று வந்து பேச்சால் செயல்படுவோம், ஒன்று வந்து நம்மளுடைய புலன்களால் செயல்படுவோம் அந்த உடலை வச்சுக்கிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து மனசால் வந்து செயல்பட்டுருப்போம். இந்த 3 இருக்குது. ஒன்று பேச்சு, ஒன்று வந்து மனசால் செயல்படுறது, இன்னொன்று வந்து இந்த புலன்களை இந்த உடலை வச்சு நம்ம செயல்படுறது. இந்த 3ஆலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய ஃபீலிங், அதாவது வந்து இந்த சிந்தனைகள், நம்மளுடைய பாவங்கள், இதெல்லாம் எதை நோக்கி இருக்குன்னா, எப்படி நான் அனுபவிக்கிறது,
எனக்கு வந்து எப்படி வந்து நான் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், எப்படி எனக்கு வந்து நிரந்தரமான ஒரு வாழ்வியல் ஆதாரம் கிடைக்கும், இதை நோக்கி தான் எல்லாருமே நம்ம ஓடிட்டுருக்கோம். அதில் வந்து முக்கியமாக வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஓடிட்டுருக்கோம். இன்னொன்று வந்து நம்மளுடைய புலன்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து ஆத்மாவோட குணங்கள். பட் வந்து இந்த உடலை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு நம்ம தேடிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். அதுதான் ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்த அடையாளம். இப்போ என்ன பண்ணணும்? நம்மளுடைய கர்மத்தை பண்ணணும், நம்மளுடைய கடமையை பண்ணணும். கர்மம் இல்லை, கடமையை பண்ணணும். செயல் வந்து கடமையாக பண்ணணும். ஒரு கடமைன்றதுக்கும் கர்மத்துக்கும் இன்னொன்று வித்தியாசம் என்னன்னா, கடமைன்றது வந்து ஒரு பலனை துறந்து பண்ணுறது வந்து கடமை. ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஒரு அப்பா சொல்லுவார், பையன் பண்ணுற வேலையெல்லாம் அவன் என்னென்ன பண்ணுறானோ அப்பாவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் என்னுடைய கடமை, நான் வந்து இது செய்யணும்னு இருக்குது, நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அப்பாவுக்கு பிடிக்கல, இருந்தாலும் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து வாழும்போது ஒரு சிலர்லாம் வந்து ஏக்கம் இருக்குது, நான் அனுபவிக்கணும்னு. இருந்தாலும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, உன்னுடைய கடமையை பண்ணு, பட் பலனை எதிர்பார்க்காத. ஏன் சொல்கிறாருன்னா, பலனை வந்து அனுபவிக்கும் போது அது வந்து நம்மளை இந்த பௌதிக உலகத்தில் வந்து கர்ம வினையில் வந்து எதிர்வினை, அது வந்து செயல், அது வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம செயல், அதுக்கு வந்து எதிர்வினையை வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம அனுபவிச்சு தான் இருக்கோம். யாரும் பார்க்கலையே, நான் வந்து தெரியாமல் வந்து வீட்டுக்குள்ளே பண்ணுறேன், இல்லை வந்து யார் இருக்காங்க என்ன கேட்குறதுக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிட்ருக்கலாம், எதனா பண்ணிகிட்ருக்கலாம். பட் வந்து நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, ஒரு அதிகாரிகள் இருக்காங்க. எப்படி வந்து நம்ம அன்றாட ஒரு நகரத்தில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, லா டிபார்ட்மெண்ட் இருக்குது, கோர்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. காரணம் வந்து நம்ம சாதாரண ஒரு குடிமகன், அவர் பண்ணுற செயல் நல்ல செயல்னால் வந்து பாராட்டுவாங்க, ரிவார்ட்லாம் கொடுப்பாங்க. அதே அந்த ஒரு குடிமகன் தவறு செஞ்சால் போலீஸ் கூட்டுட்டு போயிட்டு சிறையில் அடைப்பாங்க, கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அப்படி சொல்லுவாங்க. தண்டனை என்ன? தண்டனைனா வந்து பனிஷ்மெண்ட்டுன்னு நம்ம இது அவர் வந்து துன்புறுத்துதுன்னு கிடையாது. அந்த தண்டனை என்னென்னா, அவருடைய சிந்தனையை வந்து கரெக்ட் பண்ணணும். நான் பண்ணது தப்பு, நான் இனிமேல் போய் பண்ணக்கூடாது, நான் வந்து நல்லா ஒரு நாட்டோடைய மாநிலத்தோடைய சட்டதிட்டங்கள் இருக்குது, சட்ட ஒழுங்கு இருக்குது, அதைப்படி நான் நடந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு மனோபாவத்துக்கு கொண்டு வர்றது தான் வந்து சிறைச்சாலை. சிறையில் போயிட்டு இது பண்ணும்போது அங்கே ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறது, கஷ்டப்படுத்துறது எதுக்காகன்னா, நான் திருப்பியும் வந்து என்னோட வெளியில் வந்து கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி, அதாவது மாநிலத்தினுடைய நாட்டோடைய சட்ட ஒழுங்கு சொல்கிற மாதிரி அது உண்மையான ஒரு நல்ல குடிமகனாக வாழணும். அதே மாதிரி தான் இங்கே கூட நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணிவிட்டு, ஆன்மீக உலகத்தில் தப்பு பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ஜெயில் மாதிரி. இப்போ நம்மளுடைய இந்த ஜெயில், இந்த பௌதிக உலகத்தினுடைய கோட்பாடு என்னென்னா, நம்ம திருப்பியும் அந்த வைகுண்டத்துக்கு போயிட்டு நம்மளுடைய ஸ்வரூபத்தில் வந்து இருக்கணும். அப்போ என்னது இது வந்து கரெக்ஷன் ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வைகுண்ட சிந்தனைக்கு நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு தான் பகவத்கீதை பாகவதம் இருக்குது. அந்த என்னென்ன எப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்து இப்போ சொல்கிற மாதிரி நம்ம கடமையை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் வந்து இந்த பதத்தில் வந்து இந்த கடமையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் இன்னொன்று சொல்கிறார் கிருஷ்ணர். சப்போஸ் நம்மளுடைய கடமை, அதாவது வந்து நம்ம பகவத்கீதையில் வந்து பாகவதமாக இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள்லாம் வந்து விஷ்ணு கிருஷ்ணருக்காக இருக்கணும். அதான் வந்து 3வது அத்தியாயத்தில் வந்து 9வது பதத்தில் யஜ்ஞார்த்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்மபந்தனஹ. அதாவது என்னென்னா, விஷ்ணுவிற்கு அர்ப்பணிப்பாக செயல்படும்
செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது விஷ்ணுவிற்கு அர்ப்பணிப்பாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும். மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. அதாவது நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்ல, அதாவது கிருஷ்ணருக்கு வந்து அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னா என்னது, நான் வந்து அவருக்கு பகவான், நான் வந்து சேவகன் சொல்லிட்டு நான் வந்து செய்கிறேன். அந்த செயல் வந்து நம்மளை வந்து உயர்த்தும். அதாவது நம்மளுடைய ஸ்வரூப நிலை, அதாவது ஆத்ம நிலைக்கு வந்து உயர்த்தும். இல்லைன்னா நம்மளை வந்து இந்த உலகத்தில் பந்தப்படுத்தும். இல்லைன்னா என்ன, அந்த செயல், அந்த மாதிரி செயல்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு செயல் நம்மளுடைய புலன் திருப்திக்காக பண்ணிகிட்ருப்போம். புலன் திருப்திக்காக பண்ணும்போது இந்த பௌதிக உலகத்தில் வந்து கட்டுண்டுறோம். அதாவது அதனால தான் ஜென்ரலாக முன்றைய காலத்துலலாம் முன் காலத்துலலாம் என்ன பண்ணுவோம்னா, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். எதுக்காக? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம ஆத்ம நிலையில் இருந்து நம்ம பண்ணுற நிலை அது வந்து கடமை மாதிரி. அதே மாதிரி நிறைய இந்த ரிச்சுவல் இருக்குது இல்லைங்களா, இந்த நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கள்ல, அதெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனர் இல்லை இதுக்கு முன் ஜென்ரேஷனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதனுடைய காரணங்கள் வந்து சரியாக புரிதல் கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்டல், ஸோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கிற எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார முன்னேற்றம், லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த புலன் இன்பத்திற்காக எத்தனையோ வகையான பல வகையான பொருளாதார முன்னேற்றம், நம்மளுடைய இன்பத்துக்காக பல வகையான என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள்லாம் வந்துடுச்சு. அதை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். என்ன தெரியாமல் நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, அந்த ஒரு அறிவு இல்லாமல், அந்த அறியாமையில் ஓடிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் கடைசியாக? நம்ம வந்து எல்லாருமே ஒரு ரொட்டீன் பார்க்கலாம். நம்ம டெய்லி என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, காலையில் எழுந்துப்போம், அப்புறம் ஒரு சில வேலைகள் இருக்கும், திருப்பி தூங்கிடுவோம். அதே மாதிரி அடுத்த நாள் எழுந்துப்போம், ஒரு சில வேலைகள் இருக்கும், தூங்கிடுவோம். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷம் இருப்போம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் எங்கே போகணும்னு தெரியாது. யாருமே அதை யோசிக்கிறது கிடையாது. யோசிச்சோம்னா உண்மையான பகுத்தறிவு நிறைய பகுத்தறிவு பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான பகுத்தறிவு என்னென்ன, பகுத்து அறிதல் என்னது, நான் என்னுடைய ஸ்வரூபம் என்ன, நான் என்ன ஏங்கிட்டு இருக்கேன், ஆனந்தமாக இருக்கணும்னு. ஆனால் இங்கே ஆனந்தமாக இருக்க முடியலையே, ஏன்? அதுதான் பகுத்தறிவு. நான் வந்து நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். யாருமே வந்து நம்மளை வந்து இவனுக்கு எதுவுமே தெரியல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுபாவம் இருக்குது, நம்மளுடைய ஸ்வரூபம் இருக்குது. ஆனால் இந்த பௌதிக உலகத்தில் ஆப்போசிட்டாக இருக்கும். என்னது? நிரானந்தம், அசத், அச்சித். டெம்பரவரியாக இருக்குது வாழ்க்கை, அதே மாதிரி அறியாமையில் இருக்குது, அதே மாதிரி துன்பங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கும்போது இது இப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த பௌதிக உலகம் வந்து சிருஷ்டி பண்ணதே இதுக்காக தான். ஏன்னா இந்த ஜெயில் மாதிரி, ஜெயிலில் பர்மனெண்ட்டாக போயிருக்கிறதுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அங்கே நோக்கம் என்னென்னா அங்கே கரெக்ட் பண்ணி வெளியில் அனுப்பணும் தான். அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்தில் இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு போகிறதுக்காக தான். ஸோ இன்னொன்று வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 1 பதம் 10. இது வந்து சௌனக ரிஷி சூத கோஸ்வாமின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர்கிட்ட கேட்குறார், ஓ கற்றறிந்தவரே, இந்த கலியுகத்தில் மக்கள் பெரும்பாலும் அற்ப ஆயுளுள்ளவர்களும், அற்ப ஆயுள்னா வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஆயுள், குறைந்த ஆயுள், சண்டை பிரியர்களாகவும், நமக்கு அந்த சண்டை போடணும்னா ரொம்ப ஆசை. ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும். எதுவுமே ஒரு சின்ன இதுவாக இருக்கணும், அது வந்து இதுவே கிடையாது, பேசிஸே கிடையாது, சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். மந்த புத்தி படைத்தவர்களாகவும் அதிர்ஷ்டமற்றவர்களாகவும், அதிர்ஷ்டம் அற்றவர்கள், அதிர்ஷ்டம் கிடையாது, அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாகவும்
அனைத்திற்கும் மேலாக எப்பொழுதும் அமைதி அற்றவர்களாகவும் இருப்பர். இதுதான் அந்த கலியுகத்தினுடைய கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு இதுதான் வந்து அறிகுறி. நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்த பதத்தில் சொல்கிறாரு, பல வகையான சாஸ்திரங்களில் பல வகையான கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த சாஸ்திரத்தில் வந்து நிறைய கடமைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அவற்றின் பல்வேறு பிரிவுகளையும் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கற்றறிய முடியும். அதனுடைய நிறைய பிரிவு இருக்குது. அதெல்லாம் வந்து பல ஆண்டுகள் வந்து ஆராய்ஞ்ச பிறகு தான் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து வயசு கிடையாது, ஆயுள் கிடையாது, கம்மியாக இருக்குது ஆயுள். எனவே ஓ முனிவரே, தயவு செய்து இவ்வெல்லா சாஸ்திரங்களிலிருந்தும் சாராம்சத்தை தேர்ந்தெடுத்து, இந்த சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயும் சாராம்சத்தை தேர்ந்தெடுத்து அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் தயவு கூர்ந்து அதை விளக்குங்கள். இந்த பாகவதம் வந்து சொல்கிறதுக்கு இது முதல் காண்டம் முதல் அத்தியாயத்தில் இது சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜீவராசிகளின் நன்மைக்காக தயவு கூர்ந்து விளக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இத்தகைய உபதேசங்களால் அவர்களுடைய ஹிருதயம் பூரணமாக திருப்தி அடையக்கூடும். நம்ம வந்து திருப்தி அடையணும்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். என்ன சொல்கிறது, க்ரைம் ரேட் ஜாஸ்தியாகுது, ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாமே ஜிடிபி எல்லாம் போயிட்டுருக்கு, நல்லா வந்து ஹை ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, சூசைட் ரேட்டு, பெரிய பெரிய நல்ல டாப் யூனிவர்சிட்டியிலே கூட நம்ம பார்க்கலாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி க்ரைம் ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது போக போக. இதெல்லாம் காரணம் என்ன? ஒன்றே ஒன்று, நம்மளுடைய பாரம்பரிய இந்த ஆன்மீக அந்த அறிவு இல்லாததுனால தான். ஒன்றே ஒன்று தான் பேசிக், நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. இதை புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். பகவத்கீதனுடைய முதல் கிருஷ்ணர் வந்து வேறு எதுவும் சொல்லலை, என்ன சரணடை அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? சிம்பிள், நீ இந்த உடல் அல்ல, நீ ஆத்மா, என்னுடைய அம்சம். அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இருதயத்துக்கு பூர்ணமாக திருப்தி அடையக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது சொல்ல வேண்டியதுன்னா. ஸோ முடிவில் என்னென்னா, இந்த கலியுகத்தில் வாழ்நாள் கம்மியாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி கடமை நம்ம இருக்கிற சமுதாயத்தில் இப்போ வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும், வேலை செய்யாமல் இருக்க முடியாது, குடும்பஸ்தனாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மான்னு நான் தெரிஞ்சுக்கலாம், பட் வந்து எப்படி வந்து அதை நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது வெரி சிம்பிள். 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் நம்ம ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ நம்மளுடைய ஆத்மாக்காக ஒதுக்கணும். உடலுக்காக 23 மணி நேரம், ஆத்மாக்காக 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக 2 மணி நேரம், 3 மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி மாம் அனுஸ்மர் யுத்தச்ச அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணர் பகவத்கீதையில். அப்படின்னா என்னென்னா, உன்னுடைய கடமை பண்ணிகிட்டே இரு, பட் என்னை நினச்சிக்கிட்டே பண்ணிடு. அதை வந்து பண்ணணுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் வேணும், அபியாசம் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரையில் என்ன பண்ணணும்னா, கிருஷ்ணர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜிட்ட சொல்கிறாரு, கலேர் தோஷ நிதேராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜத். என்னென்னா, இந்த கலியுகம் வந்து முழுக்க வந்து குற்றங்கள் நிறைந்த ஒரு உலகம், இந்த யுகம். இருந்தாலும் இதனுடைய ஒரு உன்னதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குணம் இல்லை வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அது என்னென்னா, கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணருடைய கீர்த்தனையை பாடுறதுனால முக்த சங்க பரம்பிரஜேத், இது வந்து முக்தி அடைகிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து நிறைய நாமங்கள் இருக்குது, பேர் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொருடைய சம்பிரதாயத்திலும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இந்த கலியுகத்தில் வந்து கலிசன்சன உபனிஷத் சொல்கிறது என்னன்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து உச்சரிச்சுட்டு அந்த மந்திரத்தை வந்து கேட்கணும். ஏன்னா மந்திரத்தை மந்திரன்றதுன்னா மண் ப்ளஸ் த்ரா அப்படின்னா என்ன, மனசை வந்து விடுவிக்கிறது. நம்ம வந்து நிறைய போட்டு குழப்பிட்டு இருக்கோம் மனசுக்குள்ளே. எப்படி குழப்பிக்கிறோம், நம்மளுடைய
பாஸ்ட், அதாவது மறைஞ்சு போச்சு ஒரு செயல்கள், ஒரு சில சூழ்நிலைகள்லாம், அதை நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இன்னொன்று வந்து வரப்போகிறது, ஃப்யூச்சர் வரப்போகிறத வந்து நினச்சிக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அதான் வந்து நிறைய இப்போல்லாம் வந்து நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பி இன் ப்ரெசன்ட் அப்படி சொல்லுவாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறது வெரி சிம்பிள். எல்லாமே இருக்குது பகவத்கீதையில். நம்ம வந்து நிழல் காலத்தில் வாழ்ந்துட்டு அதை நம்ம வந்து இந்த மனசில் இருக்கிற கல்மஷங்களெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணணும்னா அதுக்கு வந்து மந்திரம் வேணும். அந்த மந்திரத்தில் வந்து இந்த கலியுகத்துக்கு வந்து வெரி சிம்பிள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் வந்து 108 முறை சொல்கிறதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி பகவத்கீதை இருக்குது, இல்லை பாகவதம் இருக்குது. டெய்லி வந்து ஒரு குடும்பத்தோடு உட்காந்துக்கிட்டு இந்த 10 நிமிஷம் மந்திர உச்சாடனம் பண்ணணும். அதை மந்திர ஜபம் பண்ணலாம், இல்லை வந்து கீர்த்தனை மாதிரி பண்ணலாம், 108 முறை பண்ணலாம். அதே மாதிரி குடும்பத்தோடு உட்காந்துக்கிட்டு பகவத்கீதையில் வந்து ஒரு பதம் இல்லை 2 பதம் டெய்லி படிக்கணும். அதே மாதிரி இல்லை பாகவதத்துலேருந்து ஒரு பதம் இல்லை 2 பதம் படிக்கலாம். ஸோ நம்ம வந்து 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தையும் இல்லை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிக்கிட்டு அதே கூடவே பகவத்கீதை இல்லை பாகவதம் இதை வந்து நம்ம படிக்கிறதாலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பல வகையான மாற்றங்கள் வரும், அறிவு வரும். அறிவு வரும்போது அதை தான் வந்து சாஸ்திரங்களில் சொல்லுது, அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா. தமஸ்னா என்ன? அறியாமை. ஜோதினா அறிவு. இந்த அறியாமையிலேருந்து அறிவுக்கு வரணும், ஞானத்துக்கு வரணும். ஸோ இந்த பதத்தில் சொல்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கடமையை பண்ணோம்னா என்ன நமக்கு லாபம் அப்படின்னா, இந்த பொருளுரையில் வந்து பிரபுபாதா வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி எல்லா கடமைகள். ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறோம்னா நம்ம வந்து நிறைய பேர் கடமைப்பட்டிருக்கோம். சூரியனுக்கு கடமைப்பட்டிருக்கோம், சந்திரனுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா சூரிய ஒளியிலனா வந்து விவசாயம் இது ஒரு நடக்காது, எந்த ஒரு விளைச்சலும் வராது. அதே மாதிரி சந்திரன் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த பழங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு கனிகளெல்லாம் அதில் வந்து இந்த சுவை இருக்கு இல்லைங்களா, அது வந்து சூரியன் சந்திரன் அவங்க மூலமாக தான் வருது. அதே மாதிரி நமக்கு வந்து சூரியன் இல்லைன்னா வந்து எப்படி இருக்கும், ஒரு வாரம் சூரியனே இல்லை, மழை வந்துகிட்டே இருக்குன்னா நம்மளால் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், கஷ்டப்படுவோம். ஸோ சூரியனால் நமக்கு நல்லது. அதே மாதிரி தேவேந்திரன் இந்திரனுக்கு அவர் தான் மழையை கொடுக்குறார். அதே மாதிரி சமுத்திரத்துலேருந்து நீர் இருக்குது, நீர்நிலைகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் அது காரணம் வந்து வருணதேவர். இது தேவர்களுக்கு வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம், அப்பா அம்மாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம், ஆசிரியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், ஏன்னா ஞானத்தை கொடுக்குறாங்க. நண்பர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், நம்மளுடைய குடும்பத்தாருக்கு கடமைப்பட்டிருக்கோம், நம்மளுடைய என்ன சொல்கிறது சயின்டிஸ்ட், நம்ம இப்போ டெக்னாலஜி இருக்குது அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் வச்சுருக்கோம், எத்தனையோ வச்சுருக்கோம், யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து கடமைப்பட்டு நம்ம போய் கடன் அடைக்க முடியுமா? அதுக்கு தான் இந்த பதத்தில் வந்து சுவாமி பிரபுபாதா வந்து சொல்கிறாரு. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கு. என்னென்னா, எல்லா கடமைகளையும் விடுவிட்டு முக்குந்தனான கிருஷ்ணரிடம் எவனொருவன் முழுமையாக சரணடைகிறானோ அவன் தேவர்கள், முனிவர்கள், பொதுமக்கள், உறவினர், மனித சமுதாயம், முன்னோர் என எவருக்குமே கடமைப்பட்டவனோ கடன்பட்டவனோ ஆகமாட்டான். பாருங்கள், நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சரணை. ஏன்னா வந்து நம்ம ஆத்மாவுடைய ஸ்வரூபம் எங்கே போகணும்? கடவுள் கிருஷ்ணர்கிட்ட தான் போகணும், கிருஷ்ண உலகத்துக்கு போகணும். அப்படி போகும்போது இந்த பௌதிக இதுவெல்லாம் வந்து நம்மளை அண்டாது, நம்ம பௌதிக கடமைகள் இதெல்லாம் வந்து அண்டாது. ஸோ அதனால தான் அதுதான் வந்து பகவத்கீதையினுடைய சாராம்சம் எல்லாருக்குமே தெரியும். பெருமாள்லாம் வந்து நம்ம திருப்பதி போனால் மற்ற பெருமாள் கோயிலில் பெருமாள் வந்து இப்படி வச்சுருப்பார். காரணம் என்ன? சர்வதர்மான் பரித்யக்ச, எனக்கு சரணடை, என்னுடைய பாதங்களுக்கு சரணடைன்னு சொல்லிட்டு இது காட்டார், அவருடைய பாதத்தை காட்டார். அதுவும் வந்து ஓகே, அது வந்து அவருக்கும் சரணடையெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன மாமேக்கம், எனக்கு மட்டும் சரணடைன்னு சொல்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணருக்கு சரணடைஞ்சால் வந்து பரவாயில்லையா, இதெல்லாம் பார்த்துக்குவாரா, உண்மையாக பார்த்துப்பாரா
அதுதான் வந்து மா சுச்சக, அந்த சர்வதர்மான் பரித்யக்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாப்பியப்போ, எல்லா பாவங்களிலும் நான் விடுவிக்கிறேன். அகம் துவாம் சர்வ பாப்பியப்போ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக, கவலைப்படாத, டவுட் பண்ணாத, நான் பண்ணுவோன்னு பண்ண மாட்டேன்னு டவுட் பண்ணாத, நம்பிக்கை வை, நான் ஒன்று காப்பாற்றுறேன், அந்த மாதிரி சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்கீதையில் வந்து நமக்காக நம்ம யார், பெருமாள் யார், நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும், இந்த இயற்கை எப்படி இருக்குது, அந்த இயற்கையினால் நமக்கு வந்து என்னென்ன பாதைகள் இருக்குது, இந்த இயற்கையினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த காலம் எப்படி நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டு போகுது. அதான் வந்து காலம்னா என்னென்னா இந்த பாஸ்ட்டு ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இது பண்ணலாம். நாம் இப்போ வந்து ஒரு சில வயசு இருக்குன்னா நமக்கு வந்து இத்தனை வயசு போயிடுச்சு அப்படின்னு இறந்து போயிட்டோம். இப்போ வந்து ஒருத்தருக்கு 100 வயசுனா, ஒருத்தருக்கு வந்து ஒரு 30-35 வயசுனா, 35 வயசு இறந்து போயிட்டார் அவர். இன்னும் எவ்வளோ இருப்பார், 65 வயசு இருப்பார் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இது வந்து போயிடுது, அவ்வளோதான், திருப்பி வராது அது. ஸோ வந்து இது கடந்த காலம், இப்போ இருக்கிற நிழல்காலம், அப்புறம் வருங்காலம், இது மூன்றும் நம்ம பார்க்க முடியும். இந்த காலம், இந்த கர்மங்கள், இயற்கை, இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து இந்த சப்ஜெக்ட் பகவத்கீதையில் இருக்குது. ஸோ ஒன்லி ஒரே ஒரு இது மட்டும்தான், இந்த கர்மத்தை மட்டும்தான் மாற்ற முடியும், மற்றதெல்லாம் மாற்ற முடியாது, நம்மக்கிட்டே சக்தி கிடையாது. ஸோ இந்த கர்மத்தை வந்து எந்த மாதிரியான கர்மம் பண்ணால் நம்ம வந்து சரணடையலாம், அதுக்கு தான் வந்து ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அதை தான் பின்பற்றி இப்போ வந்து அது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆகிடுது. நம்ம வந்து அது ரிச்சுவலாக நினச்சிட்ருக்கோம். அதனால தான் வந்து அதனுடைய சாராம்சம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.